2ஆம் இடம் நீசமாகி போச்சு. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கவனமாக இருக்கணும், பார்த்து பேசணும். இல்லைன்னா என்ன ஆகும்? 2ஆம் இடம் தான் பேச்சு, 3ஆம் இடம் ரெக்கார்டு. 2 கெட்டு 3 ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா அவருக்கு. 3 கூட பலமாயிடுறா. பாதகாதிபதி பார்க்குது, இவர் பேசுன ரெக்கார்டிங் எடுத்துட்டு இப்போ தான் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்களே. சாட்சி சொன்னவர் மாற்று சமூகம், 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத சமூகம். அவங்க ரெக்கார்ட் ஆகி உள்ளே போயிட்டார். அவருக்கு 4ம் பலம் குறைஞ்சு, சந்திரனும் பலம் குறைஞ்சு, செவ்வாய் பலமாகி சந்திரனை பார்த்து, உடன் 2ஆம் அதிபதி சேர்ந்து, 3 கூடயும் பலமாகி, பாதகாதிபதி சாரம் பெற்று, பாதகாதிபதி முன் பின் தெரியாதவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி சாட்சிக்கு போய் 2 சமுதாயத்துக்கு சம்மந்தம் இல்லாத விசாரிப்பாங்க சட்ட ரீதியாக. விசாரிச்சு அவர் சாட்சி சொல்லிட்டார், இவர் திட்டினது உண்மைங்கன்ட்டார். வேற ஏதோ பிரச்சனை, இவர் திட்டினது உண்மைன்னு. சட்டத்தை மீறி பேசணும்னு சிக்கலாகுமா இல்லையா? வர மீறி பேசணும் சிக்கலாகுமா ஆகாதா? அதில் போய் சிறைக்கு போயிருக்காரு. அதே மாதிரி 3ஆம் இடம் தான் கை. 6 8 சேர்க்க, 6 8 சேர்க்க, 6 8ங்கிறது கை கலப்புமா, 3 கையுமா, 6 8 கலகம் பண்ணுறதுமா, அடிக்கிறது, பஞ்சிங் பண்ணுறது. சரியா? அவர் ஜாதத்தில் சந்திரன் கெட்டு கிடக்கு, 4ஆம் இடமும் கெட்டு கிடக்கு, 4ஆம் இடமும் கெட்டு கிடக்கு. அவர் சிறைக்கு போயிருக்காரு கை கலப்பில். அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட சுக்கிரன் சம்மந்தப்பட்ட சினிமா துறையில் சண்டை போட்டிருக்காரு.